நம்மள பல பேரும் யூடியூப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா யூடியூபோட பிரீமியமுக்கு கொஞ்சம் யோசிக்கிறோம். ஏன் இந்த யூடியூப் பிரீமியம் வாங்கணும் அப்படிங்கிறது. ஸோ யூடியூப் பிரீமியம் வாங்கினா என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ், யூடியூப் பிரீமியம் வாங்குறது வொர்த்தா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் திங், முதல் விஷயம், உங்களுக்கு ஆட்ஸ் எங்கேயுமே வராது. இது யூடியூபோட பிரீமியமோட பாலிசிலே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு டாப் ரீஜனில் வர ஆட் ஆகட்டும், மிட் ரீஜனில் வர ஆட் ஆகட்டும், அதே மாதிரி பேனர் ஆட் ஆகட்டும், ஸ்கிப்பபிள் ஆட், அன்ஸ்கிப்பபிள் ஆட், இந்த மாதிரியான முக்கியமான ஆட்ஸ் எதுவுமே வராது. ஃப்ளூவண்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு இது தாண்டா யூடியூப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எந்த இடங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வகையான கண்டென்ட்டுக்கும் ஃப்ளூவன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பே இருக்காது. அன்ஸ்டாப்பபிளாக நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து கன்சியூம் பண்ணிக்க முடியும். இது மட்டும் தான் யூடியூபோட பெனிஃபிட்ஸான்னு கேட்டுறாதீங்க. இன்னும் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். வாட்ச் வித் ஆட்ஸ் அப்படின்னு மூவிஸ்க்கான செக்ஷனே தனியாக வச்சுருப்பாங்க. இது வந்து யூடியூபோட மூவி செக்ஷனோட தான். இதில் வந்து ரெண்டடு, பை, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ச் வித் ஆட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃப்ரீ பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் மூவிஸ் பார்க்குறீங்க, ஃப்ளூவண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஏகப்பட்ட சூப்பர் யூஸ்ஃபுல்லான அண்ட் என்டர்டைன்மெண்ட் மூவிஸ் அண்ட் காமெடி மூவிஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா த்ரில்லர், ஹாரர் அண்ட் இதே போல் மல்டிபிளான ஜானர் மூவிஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். எஸ், ரெண்ட் அண்ட் பை அப்படிங்கிற ஆப்ஷன் ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஆனால் ஃப்ரீ மூவிஸ் வித் ஆட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஆட்ஸ் இருக்காது. ஆல்சோ நீங்கள் ஃப்ரீ மூவிஸை எந்த வகையான மிட்ரோல் ஆட்ஸுமே இல்லை பேனர் ஆட்ஸுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்க முடியும். மூணாவதாக யூடியூபோட ப்ரீமியமில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா இன்கேஸ் அதை வந்து நீ ஒரு பாட்காஸ்ட்டாக இருக்கலாம், இது ஒரு சாங்காக இருக்கலாம், அதை வந்து நீங்கள் பேக்ரவுண்டில் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். இது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் டைமிங் வந்து நீங்கள் குறைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் லிசன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து யூடியூபோட இந்த பேக்ரவுண்ட் ப்ளே ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாகவே. இது மூலிமா வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரியான சாங்ஸோ, பாட்காஸ்ட்டோ, இல்லை சில ஸ்டோரி ரிட்டர்ன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் வந்து ஸ்டோரி வந்து நரேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணவே தேவையில்ல, லிசன் பண்ணாலே போதுமானது. அதுக்கு இது தாராளமாக யூஸ்ஃபுல் ஆகும். ஆல்சோ நீங்கள் இங்கிருந்தே ஸ்பீக்கர் ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணிவிட்டு தாராளமாக உங்களோட ப்ளூடூத்தில் வந்து கேட்குற மாதிரி கூட நீங்கள் ஆப்ஷன் வந்து செட் பண்ணிக்கலாம். ஆல்சோ இதை வந்து நீங்கள் வந்து ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இல்லையா, அந்த ஆக்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வைஃபை இருக்கும்போது மட்டும் உங்களுக்கு தேவையான முக்கியமான மூவிஸ் அண்ட் வீடியோஸை வந்து நீங்கள் வந்து ஆஃப்லைனில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற ஆப்ஷன் இந்த ப்ரீமியம்லேயே இருக்குது. நார்மல் வெர்ஷனும் இருக்குது, ஆனால் அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, சில கைட்லைன்ஸும் இருக்குது. ஆனால் இங்கே அன்லிமிட்டட் நீங்கள் எதை வேணாலும் பண்ணிக்கலாம். கூடவே உங்கள் மொபைலோட ஸ்டோரேஜை யூஸ் பண்ணி இந்த ஆஃப்லைனை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் க்ளவுட்லேயும் வந்து இந்த ஆஃப்லைனை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அண்ட் எல்லா வீடியோஸும் ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணும்போது ஒரே மாதிரி குவாலிட்டி இல்லாமல் உங்களுக்கு தகுந்த குவாலிட்டியில் ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன்ஸும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. கூடவே வீடியோஸை நீங்கள் வந்து ஹை குவாலிட்டியில் பார்த்துக்க முடியும். அதாவது உங்கள் மொபைல் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு உங்கள் மொபைலோட சப்போர்ட்டிங் கெப்பாசிட்டி. இப்போ என்னோட ஓல்டு மொபைல் பார்த்தீங்கன்னா 1080p 60 fps வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஆனால் என்னோட மொபைலில் 4K-க்கான அந்த ஆப்ஷன் இல்லை. ஆனால் என்னோட நியூ மொபைலில் 4K-க்கான ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மல்டிபிள் குவாலிட்டிஸ் வந்து அக்கர் பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு மொபைலில் ஸ்ட்ரீம் ஆகும் போது, இல்லை நான் மொபைல்லேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக என்னோட டிவிக்கு போகிறேன் அப்படின்னா அங்கே இதை விட அடிஷ்னல் குவாலிட்டிஸ்லையும் வந்து நீங்கள் வீடியோஸ் வந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிளான விஷயங்கள் இருக்குது. ஆட்ஸை ஸ்கிப் பண்ணலாம், பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணலாம். அண்ட் இன்னொரு கீயான பெனிஃபிட்ஸும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபோட ப்ரீமியம் மெம்பர்ஷிப் எடுக்கும் போது உங்களுக்கு சில எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீச்சர்ஸ், சில எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டிக்கர்ஸ், இது எல்லாமே வந்து ரொம்பவே அழகாக வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நார்மலாக வந்து உங்களோட க்ரியேட்டர்ஸ் வந்து லைவ்லாம் ஸ்ட்ரீம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து ஸ்டிக்கர்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இன்னும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாத்தையுமே இது தாராளமாக நீங்கள் கீவேர்ட்ஸாவோ இல்லை உங்களோட அப்பியரன்ஸை வந்து ஷோ பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையுமே பல விஷயங்களும் இதுக்குள்ளே அடக்கம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா யூடியூபோட எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவைஸுக்கும் மாறி மாறி வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சில கீ பெனிஃபிட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் யூடியூபோட ப்ரீமியம் மெம்பராக இருந்தால் இந்த பெனிஃபிட்டும் கிடைக்கும். கூடவே உங்களுக்கு அடிஷ்னல் ப்ரீமியமாக பார்த்தீங்கன்னா யூடியூப் மியூசிக் இருக்கு இல்லையா, ஸோ இதையுமே நீங்கள் தாராளமாக வந்து ஃப்ரீயாக வந்து ஆட் ஃப்ரீயாக வாட்ச் பண்ணிக்க முடியும். ஆட் ஃப்ரீயாக லிசன் பண்ணிக்க முடியும். வாட்சனும் நான் சரியாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீல்ஸையும் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதாவது சாங் ரீல்ஸையும் வந்து கேட்க முடியும் ரொம்ப அழகாகவே. அதாவது ஒரு சின்ன பார்ட் ஆஃப் குட் திங்கை மட்டும் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதையுமே கேட்கலாம். அதையுமே காமிக்கிறேன். அதே போல் இப்போ ஒரு சாங்கை ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அதோட லிரிக்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் அந்த சாங்கோட ஓன் லாங்குவேஜில். இன்ஸ்டெட் ஆஃப் இதை சேஞ்ச் பண்ணலான்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் வந்து ஜஸ்ட் லாங்குவேஜ் ஆப்ஷன் போய் மாத்திர மாதிரி இருக்கும், இல்லை உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த லாங்குவேஜ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த சாங்கே உங்கள் ஏரியாவோட சாங்காக மாறி இருக்கும் இல்லையா, அப்போது நீங்கள் ரிலிக்கை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் சாங் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களோட லாங்குவேஜ் படி வரும். ரொம்பவே அழகாக இருக்கும். கூடவே அந்த கிரியேட்டர் வேறு என்னென்ன ஆல்பம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஈஸியாக நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும் வித்தவுட் எனி ஆட்ஸ், நோ இன்ட்ரப்ஷன். அந்த விஷயமே இங்கே எடுபடாது.
சிம்பிளாக நீங்கள் கேட்டுக்க முடியும். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ ஆப்ஷனை ஸ்ட்ரீம் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ வீடியோ ஆப்ஷனை ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கும் நீங்கள் கொடுத்துருப்பாங்க. பிளேலிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி மற்ற மியூசிக் லிஸ்னிங் ஆப்ஸில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தகுந்த மாதிரியான பிளேலிஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இப்போது நீங்கள் ஒரு ரேண்டமாக ஒரு சாங் கேட்குறீங்க பிளேலிஸ்ட் இல்லாமல் அப்படின்னா அடுத்து என்னென்ன சாங்ஸ் வரலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கன்சியூமபுளாக பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்க முடியும். உங்கள் பிளேலிஸ்ட்டை ப்ரைவேட்டாகவும் வச்சுக்கலாம், பப்ளிஷாகவும் வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். இதே போல் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணுற ஆப்ஷனும் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுமோ பார்த்தீங்கன்னா அதை வந்து டேப் பண்ணி அழகாக வந்து நீங்கள் வீடியோஸ் வந்து பார்த்துக்க முடியும். அது ஒரு சாங் வடிவமாக தான் இருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பல பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா யூடியூபோட ப்ரீமியமில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆப்புக்கு பே பண்ணும்போது மல்டிபிளான ஆப்போட சப்போர்ட்டும் இருக்கும். இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ப்ரீமியம் நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பாக வந்து கட்டி அந்த ஐடியை வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டிவைஸ் இல்லை மல்டிபிளான டிவைஸில் கூட நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து ஆட் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். ஒரு ஃபேமிலிக்கே மெம்பர்ஷிப் வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் தாராளமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தான் பல பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் யூடியூப் ப்ரீமியமாக வாங்கணுமா அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்ஸ் வந்து கொஞ்சம் அனாயிங்காக இருந்துச்சு. என்னோட ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து செட் ஆகலை. ஸோ ப்ரீமியம் வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம வாங்கணும். ஆனால் இதில் ஏகப்பட்ட கீ பெனிஃபிட்ஸும் இருக்குது. அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆல்சோ ஏதாவது எக்ஸ்பெரிமெண்டல் நியூவான ஃபீச்சர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதையுமே நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன யூடியூப் யூஸ் பண்ணுறீங்க, நார்மல் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை யூடியூப் ப்ரீமியம் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ போடலாம்னு சொல்லுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.